இல்லை அது வந்து ரூமர் தான். யாருமே இது இல்லாமல் சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க. சுயாட்சி என்கிறது இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு யோசனைகளுக்கெல்லாம் அறிவிச்சிருக்கோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மோசமாக இல்லாது. மதுரை மாவட்ட பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை நேரத்து வணக்கம். ஆனால் இப்போ 4-5 நாளாக டெய்லி பேட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்றைக்கி சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கிறோம். அதில் இல்லாத கேள்விகள் இப்போ புதுசாக மத்தியானத்துக்கு கூட ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வீட்டு செய்தியில் எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த அமைச்சர் பொன்முடி தொடர்பாக எங்கெல்லாம் போராட்டம் எடுக்குதோ அங்கெல்லாம் போராட்டங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்பட்டு வருது. அதாவது ஜனநாயக நாட்டில் போராட்டம் நடத்துறது யாரும் தடுக்க முடியாது. நம்ம இந்தியாவிலே அதிக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அப்புறம் பத்திரிகை சுதந்திரம், அதை விட மிகப்பெரிய சுதந்திரம். இதில் அடக்குமுறை செய்வது என்பது அது கண்டிக்கத்தக்கது. சார், நீங்கள் இன்றைக்கி ஆளுநரை சந்தித்து பேசுகிறதா, பொன்முடி விவகாரம் தொடர்பாக ஆளுநரை சந்தித்து பேசுகிற தகவல் வெளியாக இருந்துச்சு. அது சம்மந்தமாக எதுவும் சந்திப்பு? இல்லை அது ரூமர் தான். யாருமே இது இல்லாமல் சும்மா யாரோ ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க. வேற குறிப்பாக மாநில சுயாட்சி தொடர்பாக ஏற்கனவே கலைஞர் அவர்கள் 1974 ஒரு குழு போட்டு அதான அறிக்கையெல்லாம் இருக்குது, நிறைய முன்மாதிரிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த நிலைமையில் முதலமைச்சரும் இப்போ ஒரு குழு உயர்நிலை குழுவாக போட்டிருக்காங்க. இந்த குழு எந்த வகையில் இதாக இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது கலைஞர் 1974 இல்லை, 1969 ஒரு ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு 71 அந்த ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் முடிஞ்சு போச்சு. அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, யோசிக்கப்பட்டது. பிஜேபி ஆட்சி காலத்தில் இன்றைக்கி கொண்டு வந்தாங்க. அது பிறகு இவ்வளவு சூழ்நிலைக்கிடையே இப்போ சுயாட்சி என்கிறது இல்லை, எல்லா பிரச்சனைகளையும் மறைக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு திட்டமாக ஒவ்வொரு யோசனைகளுக்கெல்லாம் அறிவிச்சிருக்கோம். சார், இந்த அரசு பேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே பழுதாகி நிற்கிது. அது பொதுமக்களும் நிறைய சிரமப்படுறாங்க. அது இல்லை, பேருந்துகளை பொறுத்த மட்டும் எல்லா பேருந்தும் லாபத்தில் ஓடுதாங்கிறது இப்போ சந்தேகம். நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இயங்கும். ஆனால் அதற்கு மாநில அரசு என்னென்னா அதுக்கு தகுந்தாப்புல மானியங்களை கொடுத்து போக்குவரத்தை மேம்படுத்தும். அதாவது மாநில அரசு எதையுமே மேம்படுத்த முடியாமல், இன்றைக்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல பேசிட்டு இருக்கோம். ஆளுநர் இந்த சமீபத்தில் 2 நாள் முன்னாடி அமைச்சர் பொன்முடியோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. ஒரு கல்லூரியில் பேசியிருந்தாரு. ஆனால் பேச்சின் இறுதியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கே ஜெய்ஸ்ரீராம் மூலம் சொல்லி அவங்களையும் பதில் சொல்லியிருந்தாரு. அது அது ஒரு கல்லூரியில் ஜெய்ஸ்ரீராம் சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் சரியாக இருக்குமா? அதாவது ஆளுநர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாது. அதை போட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். சார், தலித் அட்ராசிட்டிஸ் தமிழ்நாட்டில் முன்னாடி கடந்த ஆட்சியோட அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் பேசியிருக்காரு. அந்த மாதிரி தான் இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிக அளவில் தலித் அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எதிராக யாராவது பேசுனாங்கனாலும் அவங்கள இது ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இவங்க சமூக நீதிக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எது ஒழுங்காக நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கஞ்சா குடிக்கிறாங்க. எல்லாரும்னா நீங்கள் கிராமத்தில் இளைஞர்களுக்கு கஞ்சா குடிக்கிற அளவுக்கு பழக்கி விட்டுருக்குறோம். ஆனால் கஞ்சா போதைப் பொருள் எங்கிருந்து வருது, அது ரூட் அவுட் பண்ணுறங்கிற நோக்கம் தமிழக அரசு இல்லை. பாலியல் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது மாநில அரசினுடைய கடமை. அதை செய்ய தவறிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது இருக்கா சார்? ஒன்று நீங்கள் பலம் வாய்ந்த கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கதா சொல்கிறீங்க. ஆனால் முக்கிய அதிமுக தலைவர்கள் அதை குறித்து பேசுகிறதுக்கே ஒரு அச்சப்படுறாங்க. குறிப்பாக 15 நாள் கழித்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டத்தில் நிர்வாகிகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, நம்ம பொறுத்து தான் போகணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அவர்களுடைய இந்த கூட்டணி தொடர்பான அந்த பேச்சுக்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா ரொம்ப மோசமாக இல்லாது. கண்ணீர் வடிக்க நீங்கள் இல்லை பொள்ளாச்சி ஜெயராமன் முன்னிலையிலேயே அதிமுக நிர்வாகி கண்ணீர் வடிச்சுக்கிட்டே அந்த கூட்டணி சம்மந்தமாக பேசியிருக்கா. நம்ம அதை பெரிய வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எந்த பத்திரிக்கை? நீங்கள் புதிய தலைமுறை. ஆனால் இந்த மாதிரி நான் இன்றைக்கும் பொள்ளாச்சி ஜெயராமன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் சீனியர் அவர். கூட இருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும்.
அதிமுகவில் கிளைக்கழக செயலாளர் முதற்கொண்டு எனக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி கதை நீங்கள் சொல்கிறத வந்து என்னால் நம்ப முடியாது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டிடிவி தினகரன் மற்றும் இந்த பாமக அதெல்லாம் நான் வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காலையிலேருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். சார் நெல்லையில் வந்து பள்ளி மாணவர்கள் ஆயிரத்தி மாணவர்கள் ஆசிரியர்கள் கண்டிக்கிறது வன்மையாக கண்டிக்கிறது நான் போட்டு விட்டுருக்கேன். நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். பள்ளிக்கூடங்களில் காவல்துறை பள்ளிக்கூடங்கள் மட்டும் இல்லை பொது இடங்களில் எங்கெங்கே பிரச்சனை வரும்னு கண்டறிந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.